ஸோ மினிமைசேஷன் ரிஸ்க்ல வந்து கம்மியா இருக்கும், அன்சர்டனிட்டியில மினிமைசேஷன் வந்து ஆம், அதாவது மினிமைசேஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் என்ன. எஸ் இதுல நோ. ப்ராபபிலிட்டி வந்து இதுல வந்து நான் எனக்கு இவ்வளோ ஜெயிக்க முடியும் இவ்வளோ தோக்க முடியுன்ற ஒரு ப்ராபபிலிட்டி கொடுக்க முடியும். ஆனா இதுல எதுவுமே கொடுக்க முடியாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரி கொஷின். ஓகேவா? ம். இப்போ டிசிஷன் மேக்கிங் அண்டர் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்டனிட்டி. இந்த டிசிஷன் மேக்கிங்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு நிறைய ஆல்டர்னேட்டிவ் இருக்கும், அதுல நீங்க பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஒன்று சூஸ் பண்ணுவீங்க. அந்த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ன்றது என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஆல்டர்னேட்டிவ் விச் வில் ஹெல்ப் அ firm to maximize its profit or minimize its cost. In decision theory, activities alternatives வந்து they are basically referred as acts and possible events are referred as states of nature. இப்போ இந்த condition of certainty imply that the future is known. Okay, certainty ல என்ன, future is known. அப்ப probability of happening not happening of event is 1. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு சப்போஸ் ஒரு கண்டிஷன்ல வந்து ஃபியூச்சர் பத்தி எனக்கு 10% டெஃபினட்டா தெரியும். நான் கண்டிப்பா சிஎம்ஏ ஃபைனல் முடிச்சிருவேன். முடிச்சுட்டு நான் ஒரு ஒரு நல்ல ரோல்ல உட்காந்துப்பேன்றது நல்லா இப்ப என்னால ஃபோர்ஸி பண்ண முடியறது அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா டிசிஷன் மேக்கிங் அண்டர் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்டனிட்டி. சப்போஸ் when a person is going to buy a car, he collects all the relevant information about the car and he gets confirmed as to what type of car is buying. இப்போ இங்க வந்து என்ன அர்த்தம், he is very clear about his target, கரெக்டா? what he is going to buy, இதுதான் வந்து certaintyன்றது. ஓகே, பட் அன்சர்டினிட்டி அப்படின்றது என்னன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, திடீர்னு வந்து ஒரு விஷயம் நடக்கும், அந்த விஷயத்தோட இம்பாக்ட் வேற மாதிரி இருக்கும், அதுதான் அன்சர்டினிட்டின்னு சொல்றாங்க. இப்போ லெட்ஸ் ஆஸ்க் யூ போத் அ கொஸ்டின். இப்போ இந்த சேஞ்சிங் பிசினஸ் என்விரான்மெண்ட், ஓகேவா, வாட் டு யூ திங்க், சர்டனிட்டி ஜாஸ்தியா இருக்கா அன்சர்டனிட்டி ஜாஸ்தியா இருக்கா? இந்த கம்ப்ளீட் சேஞ்சிங் பிசினஸ் என்விரான்மெண்ட் நிறைய திங்ஸ் எல்லாம் மாறிட்டே இருக்குல்ல, அன்சர்டனிட்டி ஜாஸ்தியா இருக்கு, கரெக்டா? இப்போ நல்லா பாத்துக்கோங்க, ஒரு ஷார்ட் டேர்ம் டிசிஷன் இது. கையில பென்சில் வச்சிருக்கீங்களா? எனக்கு இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு பென்சில் ரப்பர் எல்லாம் வச்சுக்கோங்கடா. ஓகே, பென் சின்ன நோட் பக்கத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்கண்ணா, இப்போ இதில் நான் சொல்றதெல்லாம் அந்த சின்ன நோட்ல எழுதுங்க. ஓகேவா? ஷார்ட் த என்டையர் கேமெட், ஓகே, ஆஃப் ஷார்ட் டேர்ம் டிசிஷன் மேக்கிங் that operates under conditions of certainty is called as deterministic model. இது குட்டி நோட்ல எழுதிக்கோங்களேன். எழுதிட்டீங்களாடா?
ரெண்டு பேருமே எழுதிட்டீங்களா? குட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டிசிஷன் மேக்கிங் அண்டர் கண்டிஷன் ஆஃப் அன்சர்டனிட்டி. அன்சர்டனிட்டியோட கண்டிஷன்ல ஃபியூச்சர் ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர்ஸ் ஆர் அன்னோன். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் குட்டி நோட்ல எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களாமா? நெக்ஸ்ட், ரிஸ்க். Risk is a situation, okay, where the decision maker is neither certain nor uncertain about the future states of nature. இது எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா கண்ணா? ஓகே, சிவசங்கரி நீங்க எழுதிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இப்போ ப்ராபபிலிட்டினா ஒரு டைஸ் த்ரோ பண்றோம், ஓகேவா? அதுல த்ரோயிங் a 4, ஒரு 4 மட்டும் வரணும்னா அப்பனா என்ன, 1/6ன்னு அர்த்தம். அது வந்து ஃபேவரபிள், கரெக்டா? அதே மாதிரி சான்ஸ் ஆஃப் ரெயின் ஆன் 16th August 20 may be assigned by looking into the weather report of last 200 years. ரெயின் வந்து 60 நாளுக்குல 200 நாள் டோட்டலா எடுத்ததுல 60 நாள் வருதுன்னா இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெயின் என்ன சொல்லலாம், 60/200. ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் ரெயின் என்ன, 140/200, கரெக்டா? அப்பனா என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் வந்து 60/200, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் 140/200. புரியுதா இது? ஓகே, சிவசங்கரி உங்களுக்கு? ஓகே. VUCA எக்ஸ்பான்ஷன் மட்டும் எழுதிக்கோங்களேன். volatility, uncertainty, complexity and ambiguity எழுதிக்கோங்க. ஓகேவாடா? சூப்பர். இப்ப பாருங்க கண்ணா, டிசிஷன் மேக்கிங் அண்டர் சர்டனிட்டி பாருங்க. பிரதாப் வந்து ஒரு ஸ்டால் வைக்கணும்னு நினைக்கிறாடா, ஒரு பிளே கிரவுண்ட்ல, ஓகேவா? 20th August 2022. அவருக்கு என்னன்னா ஐஸ்கிரீம்ஸ் செல் பண்ணலாம் இல்ல காஃபி செல் பண்ணலாம்.
இப்போ ஐஸ்கிரீம் செல் பண்றாரு ஃப்ரம் ஹோல்சேலர், பையிங் ஐஸ்கிரீம்ஸ் ஹோல்சேலர். ஒரு ஐஸ்கிரீம் 56 ரூபாய்க்கு வாங்கி 60 ரூபாய்க்கு அவர் விற்கிறாரு. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்ற அப்ப எவ்வளவு ப்ராஃபிட்? 4 ரூபாய். சன்னி டேல வந்து 200 கோன் ஹி சேல்ஸ். ஆனா ரெய்னி டே சேல்ஸ் பண்ண முடியாது, 80 கோன் தான் வைக்கிறாரு. அப்போ on a contrary he can sell coffee where he can make a profit of rupees 6 per cup. On a Sunday day he sells 100 coins, but if on a rainy day the sales increases and he is able to sell 160 cups. அப்பனா என்ன அர்த்தம்? இது எப்படி அழகா வந்து ஒரு டாப்லர் காலம்ல எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இது ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர் எப்பவுமே இந்த பக்கம் வரும்டா, ஆக்ட். அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம்? ஐஸ்கிரீம் செல் பண்ண போறோமா, காஃபி செல் பண்ண போறோமான்றது இங்க வரும். ஸோ சன்னி டே பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளவு இது பண்றாங்க? 800. எப்படி 800? ஒரு ஒரு இதோடது விலை வந்து ஐஸ்கிரீம் வந்து 8 10 எவ்வளவு ரூபாய் தான்? 60. அப்போ எவ்வளவு விற்கிறாங்க? 56க்கு வாங்கி 60க்கு விற்கிறாங்க. எவ்வளவு கோன்ஸ் விற்கிறாங்க? 200 கோன்ஸ் விற்கிறாங்க. அப்போ ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர்ல 200 இன்டூ 4 ரூபாய் எவ்வளோ? 800 ரூபாய். கரெக்டா? சன்னி டேல. அதுவே வந்து அவருக்கு அவங்களுக்கு ரெய்னி டேல எவ்வளவு விற்கிறாங்க? 80 தான் விற்கிறாங்க. கரெக்டா? இப்போ 80 இன்டூ 4 320. ஓகேவா? இது ரெண்டும். இப்போ காஃபி பாத்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து 6 ரூபாய் கடா, அப்ப 6 கப்புனா 600 ரூபாய்க்கு 6 இன்டூ 100. கரெக்டா? அப்புறம் இதுல எவ்வளவு? 160 கப்ஸ் விற்கிறாங்க. அப்ப 160 இன்டூ 6 960. அதாவது இந்த பே ஆஃப் மேட்ரிக்ஸோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, எனக்கு எடுத்த உடனே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. இப்படி சென்டென்ஸா பாக்குறது ஈஸியா இருக்கா, இது பாக்குறது ஈஸியா இருக்காடா? இது சென்டென்ஸ், இது டேப்லர் காலம். கரெக்டா? அதுதான் சொல்றாங்க இந்த டிசிஷன் மேக்கிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் மை ப்ராப்ளம் ஆர் மை வேரியஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இன் அ நீட் பே ஆஃப் மேட்ரிக்ஸ். தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் டு டூ திங்ஸ். ஒன்னு கிளாரிட்டி ஆன் இன்ஃபர்மேஷன் கிளியரா இருக்கும். ஓகேவா? அப்புறம் டிசிஷன் மேக்கிங் பண்றதுக்கு அண்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் நம்பர்ஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது 20th ஆகஸ்ட் வந்து ரொம்ப ரெய்னியா இருக்கு ஃப்ரம் ப்ரீவியஸ் டே நைட். அண்ட் ஃபார் கிளாரிஃபிகேஷன் he calls the Met Office and they confirm that it would rain for the whole day. He faces a situation as there is only one state of nature and that is it being a rainy day. Thus his decision whether he would sell ice cream or coffee is based on one certain information, and thus the above pay of metrics may be reduced to one with a single state of nature rainy day. அப்படின்னா என்ன அர்த்தம்டா? அன்னைக்கு வந்து சன்னியே கிடையவே கிடையாது. ஓகேவா? ரெய்னி மட்டும் இருக்குன்னா அப்ப ரெய்னி டேயோட இது மட்டும் போட்டுக்கிறது ஈஸி. இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. புரிஞ்சுதா கண்ணா? ஸோ இதுதான் வந்து டிசிஷன். திஸ் இஸ் கால்ட் அஸ் பே ஆஃப் மேட்ரிக்ஸ். இப்போ டிசிஷன் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி இருக்கும் கண்ணா. ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர் இருக்கும், ஆல்டர்னேட்டிவ் 1 2 3 4 இருக்கும். ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ்க்கும் சக்சஸ் என்ன? ஓகேவா? அதாவது இப்படி வரும் இது. அதாவது சம் காமிக்கிறேன். ஏற்கனவே போட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. வரலடா. சரி நான் கீழே வரும்டா அப்ப காமிக்கிறேன். இப்ப அப்படின்னா ப்ராபபிலிட்டி இதுக்கு இவ்வளோ, சக்சஸ் இவ்வளோ, ப்ராபபிலிட்டி இதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் இவ்வளோ. நீங்க பாத்தீங்கன்னா A1 A2 A3 எல்லாம் ஆல்டர்னேட்டிவ் கண்ணா. ஓகேவா? புரியுதா? அப்புறம் வந்து A1 A2 A3 they are all alternatives. இங்க வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இப்படி கொடுப்பாங்க. P1 P2 அப்படி இருக்கும். இந்த O11 O12 இதெல்லாம் வந்து அவுட்கம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ வந்து ஆல்டர்னேட்டிவ். நீங்க பென்சில எழுதிக்கிறீங்களா புக்ல?
பென்சில எழுதிக்கிறீங்களா? ஒரே ஒரே நிமிஷம் செல்லம். A for alternative, P for probability. இது கொஞ்சம் மேக்ஸ் மாதிரி இப்ப படிக்க போறோங்க நம்ம. ஓகே, O for outcome. ஓகேவா? A1 A2 A3 A4 alternative, அதோட states of nature எவ்வளோ? O1 அதோட அவுட்கம் என்ன? இந்த ஆல்டர்னேட்டிவ்க்கு இந்த அவுட்கம் வரும், இந்த ஆல்டர்னேட்டிவ்க்கு இந்த அவுட்கம் வரும். இதுதான் பண்றதுதான் பே ஆஃப் மெட்ரிக்ஸ் அண்டர் கண்டிஷன் ஆஃப் சர்டனிட்டி. ஓகேவா? இப்படி இருக்கும். அடுத்தது கண்ணா, புரிஞ்சுதானா அது? ஓகே, டிசிஷன் மேக்கிங் ரிஸ்க்ல எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ரிஸ்கி என்விரான்மெண்ட்ல டிசிஷன் மேக்கர் வந்து he basically operates under the condition of imperfect information. ஓகேவா? அதாவது மேனேஜர் வந்து will understand the problem, ஆல்டர்னேட்டிவ் அவன் கையில இருக்கும், ஆனா எவ்வளோ தூரம் எனக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும்ன்றது தெரியாம இருக்கும், கேரண்டி கிடையாது. அததான் சொல்றாங்க, he is having the he, he understands the problem, he has the alternatives, but he is not very sure how far the alternative will be the will correctly fit into the problem and give out the correct solutions. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி ஒரு unfamiliar problems arise ஆகும்போது அப்ப என்ன ஆகும், நான் ப்ரோக்ராம்டு டிசிஷன்ஸ். சம்டைம்ஸ் வந்து வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருத்துறா பயங்கரமா, நம்மளுக்கு தண்ணி வரும்ன்றதே தெரியாது, வந்துருச்சு. அப்ப நீங்க கடகடன்னு உங்களோட டக்குன தாட் ப்ராசஸ் எதுவுமே தோணாது இல்ல, தோஸ் ஆர் அந்த டைம்ல நீங்க எடுக்கிறதெல்லாம் பேர் தான் நான் ப்ரோக்ராம்டு டிசிஷன்ஸ். ப்ரோக்ராம்டு டிசிஷன்ஸ் ஆர் ஆல் ஆல்ரெடி ப்ரீ பிளான்ட், already organized, okay, already we have been established with proper strategies and policies. But non-programmed decisions are basically um, arises as to be taken during the times of uncertainty, and it will be like a need of the hour. அது கரெக்டா தப்பான்லாம் தெரியாதுல்ல, பட் நம்ம ஒரு டிசிஷன் ஏதோ எடுக்கிற மாதிரி எடுப்போம்ல, they are called as non-programmed decisions. What is the difference between programmed decisions and non-programmed decisions? குட்டி குட்டி மார்க்ல எங்க கேட்பாங்க, 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ். 7 மார்க்லாம் ஃபுல்லா 7 மார்க்குன்னு, சம்டைம்ஸ் 4 மார்க்கு, அப்புறம் 2 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க் அப்படி கூட கேட்கலாம்டா, சரியா? அதனால இப்படிதான் வரும்னு மைண்ட் செட் பண்ணிடுறாதீங்க, எப்படி வேணாலும் கேட்பாங்க. அதனால நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஃபுல் புக்கையும் தயவு செஞ்சு கவர் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்ப நாளையில இருந்து செப்டம்பர் வந்துருச்சு, 8 hours you have to read, 8 hours, 8 மணி நேரம் படிக்கணும், சரியா? அதனால லைக் நல்லா இனிமேல் உங்களோட அடுத்த 3 மாசம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அண்ட் டிசம்பர் வந்து உங்களோட லைஃபே சிஎம்ஏ தான். ஓகேவா? சிஎம்ஏ சிஎம்ஏ, அதை விட்டு வெளியில தயவுசெய்து போயிடாதீங்க. டெடிகேட்டடா படிங்க, கண்டிப்பா கிராக் அவுட் பண்ணுவீங்க, சரியா? செல்லம்மா நீங்க வாங்கிட்டீங்களாடா போட்டோ காப்பி? ஸ்ரீதேவி போனீங்களா? சரி சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, சூப்பர். மோஸ்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை ஹை லெவல் மேனேஜர்ஸ் டிமாண்ட் நான் ப்ரோக்ராம்டு டெசிஷன்ஸ். அதாவது ஹை லெவல் எஸ்பெஷலி கொரோனா டைம்ஸ்லலாம் தேவர் டேக்கிங் நான் ப்ரோக்ராம் டெசிஷன்ஸ். ஓகேவா? இப்போ மேனேஜர் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கரெக்டா இல்லடா, ஓகேவா? இப்ப நம்ம கிட்டே ஒரு இன்ஃபர்மேஷன் கரெக்டா இல்ல, சிவசங்கரி ஆர்ஆர் அகாடமி ஃபோன் பண்ணி பேசிருங்க கண்ணா இன்னைக்குன்னா. ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிடாதீங்க, அப்புறம் ப்ரிப்பரேஷன் டைம்க்கு உங்களுக்கு கஷ்டமாயிடும். இந்த மேனேஜர் லேக்ஸ் பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன், மேனேஜருக்கோ இல்லை எனிபடி லேமேன் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா ரிஸ்க் அரைஸ் ஆகிறது. ஓகேவா? அண்டர் த ஸ்டேட் ஆஃப் ரிஸ்க் டிசிஷன் மேக்கர் ஹாஸ் இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் about available alternatives but has a good idea of a probability of outcomes for each alternative. ஒரு ஸ்டேட் ஆஃப் ரிஸ்க்ல டிசிஷன் மேக்கருக்கு வந்து ஒரு இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கு கண்ணா அபவுட் அவைலபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ். பட் ஆனா அவருக்கு வந்து அந்த ஆல்டர்னேட்டிவோட அவுட்கம் மட்டோட ப்ராபபிலிட்டி மட்டும் தெரியுது. ஒரு 40% இது கரெக்டா வரும்பா, பட் 60% வராது, இது மட்டும் கரெக்டா தெரியறதே தவிர கையில அவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்ல. ஓகேவா? அதுவும் ஒரு ஸ்டேட் ஆஃப் ரிஸ்க் தான். கரெக்டா? ஆன்சர் தெரியுது, ஆனா கையில இன்ஃபர்மேஷனே இல்லைன்னா அந்த மாதிரி தான். ஓகேவா? இது எப்படி தெரியுமாடா, நான் செம்ம பிரில்லியன்ட் ஆனா கையில குவாலிஃபிகேஷனே இல்லைன்னா எப்படி, அந்த மாதிரி ரிஸ்க்ன்றது அதுதான். செம்ம நான் பிரில்லியன்ட், என்னால யோசிக்க முடியுது, ஆனா கையில குவாலிஃபிகேஷன் இல்ல,
அப்ப என்ன வேலையில சேர்த்துப்பாங்களா? சார் எனக்கு எல்லாமே தெரியும் சார், வேலையில சேர்த்துப்பாங்களா? சேர்த்துக்க மாட்டாங்க. யாராவது ஒரு நிஜமாலே ஒரு மிராக்கிள் மாதிரி நடந்தா அந்த மாதிரி கிடைக்கும்ல, அதுதான். ஸோ அங்கதான் வந்து குவாலிஃபிகேஷன் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேவா? In a decision theory, under risk, decision maker assumes that there exists number of possible future states of nature as is presented in the previous table. செல்லமா இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கடா. வெதர் வில் அஃபெக்ட் த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஷெட்யூல்ஸ். இப்போ போன வருஷம் தண்ணி வந்ததுல, உங்களுக்கு தெரியுமா ஸ்ரீதேவி, இங்க சென்னையில தண்ணி வந்தது. சிவசங்கரி உங்களுக்கு தெரியும்ல கண்ணா? போன வருஷம் எனக்கு இன்னும் எங்க வீட்ல இன்னும் தட் இஸ் இன்னும் ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் பெஞ்சிருந்தா கூட எங்க வீட்டுல தண்ணி ஏறி இருக்கும். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, நல்லா தூர் வாரிட்டோம், அங்கங்க கரெக்டா பண்ணிட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட். ஆனா இன்னொரு 2 ஹவர்ஸ் இருந்ததுன்னா வீட்டுல தண்ணி ஏறி இருக்கும். அப்போனா என்ன அர்த்தம், வெதர் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஷெட்யூல்ஸ். இது ஓகே, யோசிச்சு பாருங்கடா. பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்லலாம் கஸ்டமருக்கு வந்து இந்த நாளுக்குள்ள கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெதர் சேஞ்சஸ்னால 2 மாசமா அவங்களால கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ண முடியலன்னா எவ்வளவு அடி வாங்கும்? ப்ராப்ளம் இல்ல, அதுதான். அப்பனா என்ன அர்த்தம், எனக்கு வந்து ரிஸ்க்ன்றது என்னால கரெக்டா என்னால இன்ஃபர்மேஷனை கரெக்டா எடுத்துட்டு வர முடியல, லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா, இன்ஃபர்மேஷன் லேக்கா இருந்ததுன்னா அப்போ என்னால எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு அவுட்கம் இதுன்னு தெரிஞ்சாலும் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ப்ராபபிலிட்டினா வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? ப்ராபபிலிட்டி. கரெக்டா? சான்சஸ் ஆஃப் ஹேவிங். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. Very good. Probability is basically a mathematical expression, okay, which is very much helpful to understand the frequency of an event happening or not happening. Okay, va? Tossing a coin, head வருது 1/2 and 1/2. Dice இல்ல 3 வரணும்ன்றது 1/6. I have a pack of 52 cards. The probability of getting dice is 13/52. கரெக்டா? கார்ட்ஸ் விளையாடுவீங்களாடா ரெண்டு பேரும்? ரெண்டு கம்ப்யூட்டர் விளையாடுவீங்களா? சூப்பர். அது என்னடா கேம் பேரு? ஆ சாலிசிஸ்ட். கரெக்ட் கரெக்ட். ஸோ ஆக்சுவலா கார்ட்ஸ் வந்து நல்ல மைண்ட் கேம். ஓகேவா? ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்ணானா இட்ஸ் a வெரி குட் மைண்ட் கேம். செஸ்ஸுக்கு மாதிரி சொல்லலாம்டா, இட்ஸ் a குட் மைண்ட் கேம். பட் ஆனா கரெக்டா அதை ஹேண்டில் பண்ணும். நைஃப் மாதிரி கார்டு கேம்ன்றது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும், அதர் வேயும் ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி. பட் செம்மையா மைண்ட் திங்கிங் செம்மையாகும். ஸோ if I want to select kings in a pack of 52 cards, the probability is என்ன? 52. Very good. புரியுதா? If I want to select um, claver from a pack of 52 cards, what is my probability? 13/52. porque claver 13 இருக்கும்டா, dice 13, space 13, ought in 13. கரெக்டா? ஒரு ஒரு ஏன்னா 4 ஏ இருக்கும். ஓகேவா? அப்பப்போ கேரம் போர்டு, செஸ் அதெல்லாம் உங்களுக்கு என்ன பிடிச்ச கேமோ விளையாடி பாருங்க, மைண்ட் ரெஜுவினேட் ஆகும். ஓகேவா? எங்களுக்கு நாங்க படிக்கும் போது எங்களுக்கு ஒரு மேண்டேட்டரி ரெக்வெஸ்ட் என்ன தெரியுமா, ஏதாவது ஒரு கேம்ல இன்வால்வ் பண்ணிக்கணும்ட்டு. ஸோ நாங்க ஒண்ணு கேரம், இல்லைன்னா நான் செஸ் விளையாட மாட்டேன் பட் கேரம் விளையாடுவேன், இல்லைன்னா கார்ட்ஸ், இல்லைன்னா ஏதாவது ஒரு கேம் இருக்கணும்னு சொல்லுவார் சார். அது வந்து உங்களை ரெஜுவினேட் பண்ணி கொடுக்கும். மைண்ட் இன்னும் நல்லா கட 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 கடன்னு யோசிக்கும்டா, துரு துரு துருன்னு இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பீப்புள் பாருங்களேன், அவங்கள பார்த்தா 40 வயசு மாதிரியே இருக்காது. இல்ல அதுக்காக டெய்லி பயங்கரமா பண்ணணும்னு நான் சொல்லல. நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிக்கு தவிர ஏதாவது ஒரு ஸ்போர்ட், ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயம், ஒரு 15 நிமிஷம் புக் படிங்க, ஒரு 3/4 மணி நேரம் கேம் விளையாடுங்க, அந்த மாதிரி கேரம் போர்டு விளையாடுங்க. பாட்டிலாம் கூட கூட கேரம் விளையாடலாம்டா. வீட்ல அம்மா எல்லாருக்கூடயும் கேரம் விளையாடுங்க.
ஒரு 45 மினிட்ஸ் நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும் உங்களுக்குள்ள. ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்க. கேம் இருக்கணும்டா எப்பவுமே லைஃப்ல கேமோட அலைனாங்க. நம்மளுக்கு வேலை எல்லாமே இருக்கு. ஏதோ ஒரு கேம் வச்சுக்கோங்க. ஒரு இந்த கேம் வச்சுக்கணும், மென்டல் கேம் ஒன்று வச்சுக்கணும், ஒன்று ஃபிசிக்கல் கேம். ஃபிசிக்கல் கேம் பண்ண முடியலையா அப்போ வாக்கிங் போங்க, யோகா மாதிரி பண்ணுங்க. ஸோ ட்ரை டு ஹாவ் சம்திங். ஓகே சொல்லலாம். இப்போ பார்க்க நம்ம அவுட்கம் வந்து பாஸ் எக்ஸாமினேஷன். இப்போ நம்மளது சிஎம்ஏ வந்து பாஸ் பர்சன்டேஜ் ஸ்டேஜ் 1 11% ஸ்ரீதேவி கரெக்டா? 11% அவுட் ஆஃப் 28,000 29,000 3,500 பீப்புள் தான் பாஸ் பண்ணிருக்காங்க. ஆமா 3,000 2,000 எனக்கு ஞாபகம் இல்ல. 11% is cleared in stage 1. Do not pass என்றது opposite probability. ஓகேவா? இப்போ அப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ் ப்ராபபிலிட்டிஸ்ன்றது வந்து ப்ராபபிலிட்டி அப்ஜெக்டிவா சப்ஜெக்டிவா அப்படின்றது என்னன்னா இப்போ வந்து அப்ஜெக்டிவ் ப்ராபபிலிட்டின்றது ஆர் எஸ்டாப்ளிஷ் மேத்தமேட்டிக்லி டாஸிங் அ காயின் த்ரோயிங் அ டைஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ் ப்ராபபிலிட்டி. சப்ஜெக்டிவ் ப்ராபபிலிட்டின்றது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு எனக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கும்னே தெரியாதுடா சரியா, ஆனா அந்த விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அந்த விஷயம் நடந்த உடனே நான் வந்து இதோட அவுட்கம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ல, அது சப்ஜெக்டிவ் ப்ராபபிலிட்டி. புரியுதா செல்லம்? புரியுதா ரெண்டு பேருக்கும்? அப்ஜெக்டிவ் ப்ராபபிலிட்டின்றது எஸ்டாப்ளிஷ் மேத்தமேட்டிக்லிடா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு. லைக் டாஸிங் அ காயின், there is getting no 3 in a 3 in a diceன்றது 1/6 அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருதுல்ல. சப்ஜெக்டிவ் ப்ராபபிலிட்டின்றது வந்து மோர் இன் டர்ம்ஸ் ஆஃப் when you do not know what is going, when you do not know that this particular event is going to happen or not. இந்த event happen ஆகுன்றதே உங்களுக்கு தெரியாதா? அப்படியே ஒரு அன்சர்டனிட்டி வந்துட்டு அப்புறம் யூ கெட் இன்டு சம் ஒரு ஃபோர்காஸ்ட் மாதிரி. இப்போ வயநாடு நடந்துருச்சுடா, வயநாடு நடந்த உடனே 600 எவ்வளோ டெத்ஸ்ன்னு தெரியல எனக்கு, எவ்வளோடா டெத்ஸ் சொன்னாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன்ல. ஒரு டென்டேட்டிவ் நம்பர் ஐம் கெட்டிங்ல 1000 1500 இருக்கலாம் நான் சொல்றேன்ல, தட் இஸ் மை சப்ஜெக்டிவ் ப்ராபபிலிட்டி. புரியுதா? ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி த ப்ராபபிலிட்டிஸ் which are being carried out is called as subjective probability. The probability which has been established based on my historical data or originated from mathematics is called as objective probability. புரியுதா? எழுதிக்கோங்க கண்ணம்மா, நோட்ல எழுதிக்கோங்க, குட்டி நோட்ல. அப்ஜெக்டிவ் ப்ராபபிலிட்டி எக்ஸாம்பிள் throwing a dice, or இப்படி எழுதிக்கோங்க கண்ணம்மா. அப்ஜெக்டிவ் ப்ராபபிலிட்டி எக்ஸாம்பிள் சான்ஸ் getting a 1 in a throw of dice is 1/3. புரியுதாடா? எழுதிட்டீங்களா செல்லம்? ஆ சப்ஜெக்டிவ் ப்ராபபிலிட்டிக்கு எழுதிக்கோங்க. இப்போ வந்து இப்போ கேம்ஸ்லாம் நடக்க போறது இல்ல, நீங்க பாத்தீங்களா தமிழ்நாடுல? இப்ப கிளியர் இருக்கா? இப்போ கேம்ஸ்லாம் நடக்க போறது தெரியுமாடா தமிழ்நாடுல? பாத்தீங்களா?
நம்ம இவரு ஸ்டாலின் இவரு இது பண்ணிருக்காரு செப்டம்பர் மந்த்ல. இது பாருங்க, சிஎம் கேம்ஸ் ட்ராஃபி 1 lakh. ஃபர்ஸ்ட் பிரைஸ் இண்டிவிஜுவல் இவெண்ட்டுக்கு 1 lakh. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி. ஓகேவா? பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், ஸ்விம்மிங், பீச் கேம்ஸ், அடாப்டட் வாலிபால், வெயிட் லிஃப்டிங் எல்லாமே. தமிழ்நாடு ஏத்லெட்டிக்ஸ் இவர் இருக்கார்ல உதயநிதி ஸ்டாலின், அவரை ப்ரமோட் பண்ணி பண்றாங்கடா இதான். நீங்க கூட சேர்ந்துக்கலாம். ஓகேவா? ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வில் பி ஹெல்ப்டு டிபார்ட்மெண்ட். ஓகே, செப்டம்பர் 2 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க யாராவது இன்ட்ரெஸ்ட், யாருக்குமே ஓபன் டு ஆல், யாரும் இதுல கிடையாது, ஓபன் டு ஆல், நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த வின் பண்ணுவேன்றது என்னடா தெரியும்? கரெக்ட். அப்ப நான் ஒரு ப்ராபபிலிட்டி பண்றேன்ல, 60% நான் வின் பண்ணிடுவேன், 40% தோத்துல, அதுதான் சப்ஜெக்ட் ப்ராபபிலிட்டி. புரியுதா? கரெக்ட். அதாவது personal belief about the likelihood of an event. If someone claims that their favorite sport team has a 80% chance of winning the next game, they are expressing a subjective probability. புரியுதா? இப்ப புரிஞ்சுதாடா அது மீனிங்? இது எம்சிக்யூல வரும்டா. சப்ஜெக்டிவ் ப்ராபபிலிட்டியும் அப்ஜெக்டிவ் ப்ராபபிலிட்டியும் எம்சிக்யூல வரும். செல்லமா இது நோட் பண்ணிக்கோங்களேன். அந்த குட்டி நோட்ல இது நோட் பண்ணிக்கோங்களேன். நான் அதுலயே போடுறேன். ஓகேவாமா? ஒரு நிமிஷம்டா, நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். டியூ பாயிண்ட் அனாலிசிஸ் நீங்க நோட் பண்ணிட்டீங்களா கண்ணா? ஃபார்முலா எழுதிட்டீங்க. அது என்ன மாடியூல் ஆக்சுவலா? ரிட்டன் ஆன் ஆர்ஓஏ இல்ல அது மாடியூல் பேரு? மாடியூல் 8. ஓகே. ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து ரெண்டு aspects of probability. Probability values are assigned to each of the probable outcomes between 0 and 1. ஓகே, எப்பவுமே ப்ராபபிலிட்டிக்கு வந்து நம்ம எப்பவுமே எப்படி எடுத்துப்போம்னா 1ன்னு எடுத்துப்போம்டா. சக்சஸ்க்கு வந்து ஒரு 0.6 கொடுக்கணும்னா
ஃபெயிலியருக்கு வந்து 0.4 கொடுப்போம். அப்போ எப்பவுமே ரெண்டுத்தோட அவுட்கம்ஸோட டோட்டல் எப்பவுமே எப்படி இருக்கும்? 1 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? புரியுதாடா இது 2 பாயிண்ட்? ஓகே. Independent events, mutually exclusive events, independent events. So, if the occurrence or non-occurrence of one event does not change the probability of the occurrence of the other event, அதாவது ஒரு event நடக்கிறதுனா இன்னொரு eventum நடக்கிறது. அது ரெண்டு ரெண்டு இதோட இதோட event வந்து அதாவது ஒரு இடத்துல கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு இடத்துல பூனல் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த occurrence நான் occurrence of an event வந்து அந்த occurrence non occurrence கனெக்டடா இல்ல. யாரோ ஃபேமிலியில கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, யாரோ ஃபேமிலியில பூனல் நடந்துட்டு இருக்கு. கரெக்டா? இது ரெண்டும் இது கிடையாது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இண்டிபெண்டன்ட் event. ஒரு eventோட occurrence it's not dependent on the occurrence of other, it's called as independent event. ஓகேவா? இப்போ இன்னொன்னு, suppose where there are two possible events and we want to know the probability at least one of the events will occur na. In other words, for events A and B, we want to know the probability that events A or B or both will events happen. அட்லீஸ்ட் நான் அந்த event நடந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும்? A யோட event என்ன, B யோட event என்ன, ரெண்டுத்தோட event both events will நடக்குமா நடக்காதுன்ற probability. இந்த ஃபார்முலா நீங்க படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. இங்க பாருங்களேன். P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. இந்த படிச்சிருக்கீங்களாடா? அதாவது அதுதான் சொல்றாங்க. அட்லீஸ்ட் இதுதான் P of A union முடிந்தா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த event. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தெரியணும்? P of A event எவ்வளவு தூரம் நடந்திருக்கு, B எவ்வளவு தூரம் நடந்திருக்கு, இது ரெண்டுமே நடந்திருக்கா? ஓகேவா? அதான் whether both events will occur. அது அப்படி பண்ணானா அட்லீஸ்ட் ஒன் event-ஓடது நம்ம அரைவ் பண்ணிக்கலாம். இது ஒரு விஷயம்டா. இன்னொன்னு வந்து when the when that are independent and not mutually exclusive. அதாவது ஒரு நிமிஷம். ஒரு probability of event X வந்து 20% டா. event Y வந்து 25%. ஓகேவா கண்ணா? and they are independent and not mutually exclusive. not mutually னா என்ன? ஒரு event ஓடதுக்கான impact இன்னொரு eventல கிடையவே கிடையாது. அதான் not mutually exclusive. The probability of both X and Y occurring is என்ன? 0.2 into 0.5. இது 2 mark டா equation. This is called as joint probability. MCQ question called as joint probability. Okay, va? Probability of event X occurring is திருப்பி போடுறேன் சரியா இல்லங்க. Probability of event X occurring is 20% டா. Okay. Event Y occurring வந்து 25%. இப்போ என்ன பண்றாங்க? They are independent. அப்பனா this is called as joint probability. அப்ப என்ன பண்ணணும்? 20 0.2 into 0.25 will give you என்ன 0.05. புரிஞ்சுதானா? which is 5%. இது joint probability. ஓகேவா? ஏதா புரியலன்னா சொல்லுங்கம்மா. ஓகேவா? சிவசங்கரி உங்களுக்கு புரியுதா? if the events என்னாச்சு சிவசங்கரி? உங்க வாய்ஸ் ரொம்ப எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் ஆல் ஃபைன் தான்ல? வீட்டுக்கு போயிட்டீங்களா? வீட்ல இருக்கீங்களா ஹாஸ்டல்ல இருக்கீங்களா? ஹாஸ்டல்ல இருக்கீங்களா வீட்டுக்கு வந்துட்டீங்களா? ஓ அப்படியா, சூப்பர், வெரி குட். if events are mutually exclusive, it means that if one of them occurs, the other event cannot occur. mutually affectனா என்ன தெரியுமாடா? மழை பேஞ்சதுன்னா
என்னால வேலைக்கு போக முடியாது. ஓகேவா? மழை பெஞ்சதுன்னா என்னால வேலைக்கு போக முடியும். அதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் events. ஓகேவா? ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா என்னால வேலைக்கு போக முடியாது. ஸ்ட்ரைக் பண்றது ஒரு இவெண்ட்ரா, வேலைக்கு போறது ஒரு இவெண்ட். பட் இந்த இவெண்ட்னால இது பாதிக்கப்படுறதுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஏதாவது ஒரு விஷயம் தான் நடக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தோன்றது அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்? ஸ்ரீதேவி நீங்க சொல்லுங்க கண்ணா. சிவசங்கரி நீங்க இந்த மீன் டைம் ட்ரை பண்ணுங்க கண்ணா. ஆ ஆமா ஆமா, ஒரு விஷயம் இன்னொரு ஒரே விஷயம் ஒரே டைம்ல நடக்காது. ஏன்னா இன்னொரு விஷயம் நடக்காததுக்கு இது இதோட ரீசனா இருக்கும். அந்த மாதிரி புரியுதா? ஆ ம் ஆ சூப்பர், வெரி குட் கண்ணா. இந்த மாதிரி தான், கரெக்ட் கரெக்ட். தீஸ் ஆர் ஆல் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஒரு ரவுண்ட்ல நான் வின் பண்ணா அடுத்த ரவுண்ட் போக முடியும். ஒரு ரவுண்டும் அடுத்த ரவுண்டும் இண்டிவிஜுவல் events தான். ஆனா ஒரு ரவுண்டோட இம்பாக்ட் தான் அடுத்த ரவுண்ட்ல டிசைட் ஆகுறதுன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் இண்டிபெண்டன்ட் அண்ட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் events. ஓகேவா? சூப்பர் சிவசங்கரி. ஸ்ரீதேவி நீங்க சொல்லுங்க கண்ணா. என்னடா ஏதாவது ப்ராப்ளமா? ஸ்ட்ரைக் ஆகலையா? சரி பரவாயில்ல, நீங்க ஞாபகம் வரும்போது சொல்றீங்களா? இல்ல இப்ப ஸ்ட்ரைக் ஆயிடுச்சா? ஞாபகம் வரும்போது சொல்லுங்க. ஓகே. இப்போ சேல்ஸ் forecastingல appliance retailer develops a set of probabilities for sales in each of its product lines. Sales forecast for two of the product lines வந்து as follows: refrigerator, electric. 30% probability sale of furniture will be 50 lakhs. A 50 probability the sale of will be 75 lakhs. 20 probability sale. Electric ranges வந்து 25 probability the sale of electric ranges will be இவ்ளோ கொடுத்திருக்காங்க. The forecast for these appliance refers to sales for the following year. The actual events will be both occurring at the same time. The forecast for sale of refrigerators is not dependent on sales of electric. கரெக்டானா? அப்ப இதெல்லாம் என்னது? இண்டிபெண்டன்ட் event. ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் ஓட சேலும் எலக்ட்ரிக் ரேஞ்சர்ஸ் ஓட சேலும் கம்ப்ளீட்லி வேற வேற ஐலாண்ட். கரெக்டா? தீஸ் ஆர் கால்ட் அஸ் என்ன? இண்டிபெண்டன்ட் event. இப்போ அவங்க சொல்றாங்க பாரு, கேக்குறாங்க வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி த சேல் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் வில் பி 75,000 அப்படின்னு கேக்குறாங்க, ஆர் சேல் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் வில் பி 30 lakhs நெக்ஸ்ட் இயர்ஸ்னு கேக்குறாங்க. ப்ராபபிலிட்டி தட் சேல் ஆஃப் வில் பி 75 lakhs நெக்ஸ்ட் இயர் இஸ் 50%. ஏன் சொல்லிக்கணுமா? அதான் 50% ப்ராபபிலிட்டி ஆஃப் சேல்ஸ் வந்து 75 lakhsனு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்சிக்வெண்ட் இயர்லி அவங்க அதே எதிர்பார்க்கறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி 30 lakhs அவங்க இது பண்ணிருக்காங்கன்னா அடுத்த வருஷமும் 30 lakhs எதிர்பார்க்கறாங்கன்னு அர்த்தம். ஆனா நான் ஒருவேளை இதை ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டியா கேட்கறேன்னா என்ன பண்ணுவீங்க? 0.50 into 0.55 which is 0.275. புரியுதா? The probability that the sales of furniture will be 75 lakhs or the sale of electric ranges will be 30 lakhs next year or both the events will occur next year. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஃபார்முலா நடக்கணுமா? n of x என்ன இங்க? 50% சேல் ஆஃப் இது. கரெக்டா? சாரி இங்க இங்க P of A தான் வந்து ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் வச்சுக்கோங்களேன். நான் சொல்றது புரியுதா? ஃபாஸ்டா எடுக்கிறேனா ஸ்லோவா எடுக்கிறேனா? எனக்கு என்னமோ நான் வந்து மீடியம் ஸ்பீட்ல எடுக்கிற மாதிரி தான் தோன்றது. ஏதாவது ஃபாஸ்டா எடுக்கிற மாதிரி இருந்தா சொல்லுங்க. ரிப்பீட் பண்றேன். ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் கண்ணா, இப்போ இவங்க வந்து வெறும்னா
சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் 0.5 பிளஸ் இவங்க எவ்வளோ 0.55 காமனா சொல்றாங்கல்ல ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி அது எவ்வளோ 2.75. அப்போ இவங்களுக்கு அவுட்கம் என்ன வேணும்? The probability that the sales of furniture will be or போது என்ன அர்த்தம்? இந்த கால்குலேஷன் எடுத்துட்டு வரணும். 0.5 plus 0.55 minus 0.275 என்ன 77.5% probability that sales of refrigerators will be 75 lakhs or sales of electric ranges will be 30 lakhs for next year. புரியுதா? சம் போடும்போது கொஞ்சம் இன்னும் கூட கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஆனா இது ரெண்டுமே கம்ப்ளீட்லி மியூச்சுவலி என்னது சம்பந்தமே கிடையாது. ரெண்டுமே இண்டிபெண்டன்ட். ஓகேவா? இதுக்கும் நம்மளுக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டிபெண்டன்ட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் events எப்படி இருக்கும்னா occurrence and non-occurrence of one event does not change the probability of occurrence of the other event. They are called as வெறும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் event அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ ஒரு event நடந்திருக்குன்னா அதர் event வந்து cannot happen. அதுதான் இதோட மீன். ஓகேவா? இப்ப மேக்ஸ் தாண்டா பாக்குறோம். இப்ப வந்து நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கோட ஒரு பர்வியூல இருந்து வெளியில வந்து மேக்ஸ்க்கு வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. டிபெண்டன்ட் events அப்படின்னா என்ன அர்த்தம்னா when event A and B depends on the occurrence of event. When there are two events A and B and the occurrence of B depends upon the occurrence of A. இதுவே எடுத்துக்கூடா. அந்த செகண்ட் ரவுண்ட் வருது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு இது பண்ணிருக்குல்ல அதுவும் டிபெண்டன்ட் event. புரியுதா? டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இட்ஸ் கால்ட் as dependent event. அப்போ the probability of both the events மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இவெண்ட்டுக்கு வந்து இருங்கடா நான் சொல்றேன் question அதாவது நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சம்ஸ் போடும்போது இன்னும் ஐ வில் டூ a value addition. ஓகேவா? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இவெண்ட்டுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு காயின் டாஸ் ஆகுறதுடா. டாஸ் ஆகி ஒண்ணு கண்டிப்பா ஹெட் விழும் இல்ல டெய்ல் விழும். கரெக்டா? ஹெட் விழுந்தா டெய்லோட திங்க நம்ம பார்க்க முடியாது. டெய்ல் விழுந்தா ஹெட்டோட திங்க நம்ம பார்க்க முடியாதுல்ல. அது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இவெண்ட். ஆக்சுவலா சிவசங்கர் நீங்க இந்த எக்ஸாம்பிள் கரெக்டா கொடுத்துருக்கீங்கடா. ஆனா அது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இவெண்டான்னு மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். ஓகேவா? டிபெண்டன்ட் இவெண்ட்டுக்கு சூப்பரா ஒரு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்டே கொடுத்துட்டீங்க. அது நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவான்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு ஒரு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கேம்ஸ் இருக்கு. ஸ்டேஜ் 2 கேம் வந்து ஸ்டேஜ் 1 கேமை வச்சு தான் நடக்கும் அப்படின்றது இட்ஸ் a குட் எக்ஸாம்பிள் ஆஃப் டிபெண்டன்ட் இவெண்ட். பட் அது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இவெண்டான்னு மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். ஓகேவா? ஓகேவா கண்ணா? நான் கன்ஃபார்ம் பண்றேன்டா. பட் தேங்க்ஸ் சிவசங்கரி, நீங்க எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருக்கீங்க. அதை வச்சு ரிலேட் பண்ண முடியுது. டிபெண்டன்ட் eventன்றது நீங்க சொல்ற எக்ஸாம்பிள் தான். செகண்ட் இவெண்ட் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் இவெண்ட் நடந்திருக்கணும். ஓகேவா? அப்போ when two events
A and B நடக்கிறது and B ஓடது A நடந்தாதான் நடக்கும்னா அப்போ probability of both the events will occur is a probability that the first event will occur multiply by the conditional probability that second event will occur. ஓகேவா கண்ணம்மா? இதுவும் MCQ. 3 methods of assigning probable values கண்ணா. என்னெல்லாம்னா கிளாசிக்கல் மெத்தட், ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, சப்ஜெக்டிவ் மெத்தட். இது ஜஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க சரியா? கிளாசிக்கல் மெத்தட்ன்றது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த கிளாசிக்கல் மெத்தட் ஜென்ரலா ரொம்ப யூஸ் பண்றது இல்ல. எப்படின்னா இந்த கிளாசிக்கல் மெத்தடோட அசம்ஷன் என்னன்னா ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியரும் ஈக்குவல் 1/2 1/2ன்ற மாதிரி. அந்த மாதிரி கிளாசிக்கல் மெத்தடு. ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்ன சொல்றது அப்படின்னா சாம்பிள் எடுப்பாளடா, சாம்பிள்ஸ்லாம் நிறைய எடுப்பாங்க தெரியுமா? ஒரு ஏரியால வந்து நிறைய பேருக்கு வந்து குட்டி பசங்களுக்கு டைரி மில்க் பிடிச்சிருக்கா, கிட்கேட் பிடிச்சிருக்கா, கேட்பரிஸ் பிடிச்சிருக்காலாம் எடுத்துட்டு அப்புறம் அவங்க they will come with a probability on the basis of facts and figures of the surveys. அது ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மெத்தட். சப்ஜெக்டிவ் மெத்தட்ன்றது எப்படி இருக்கும்னா சப்ஜெக்டிவ் ப்ராபபிலிட்டி நம்மளே யூகிப்போம்ல. இப்போ எனக்கு வந்து நான் வந்து சொன்னேன்ல இன்டர் ஸ்டேஜ் 1 முடிச்ச உடனே டாக்ஸ்ல நல்ல மார்க் வாங்குவேன்னு தெரிஞ்சிருச்சுடா. ஆனா மத்ததெல்லாம் கொஞ்சம் எனக்கு டவுட்ஃபுல்லா இருந்தது. நான் ஃபோர்ஸி பண்றேன்ல அந்த மாதிரி, அதுதான் சப்ஜெக்டிவ் ப்ராபபிலிட்டி. அது அன்சர்டினிட்டி கரெக்டா? ப்ரொஃபஷனல் எக்ஸாம் இஸ் அன் அன்சர்டினிட்டில, அந்த அன்சர்டினிட்டில நான் ஒரு ஃபோர்ஸி பண்றேன்ல, அது வந்து தான் சப்ஜெக்டிவ் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எப்பவுமே ப்ராபபிலிட்டியோடது வந்து 0 and 1ல தான் இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் ஆட் பண்ணானாக்கா அது டோட்டல் 1 கொடுக்கும். ஓகேவா? இப்போ வந்து செல்லம் சால்வ்டு கேஸ் 2 உங்களுக்கு ஹோம்வொர்க்கா கொடுக்குறேன். அதே மாதிரி டீ ஐஸ்கிரீம் அதே மாதிரி வருதுரா செல்லமா, ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர் பண்ணணும் அந்த மாதிரி. நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்க. இதுல there is one thing called as expected value ன்னு ஒன்னு சொல்றாங்க. இப்போ குட்டி நோட்ல நான் சொல்ற இது expected value of an opportunity, இது செல்லமா, இது is a term used to describe the expected value of business opportunity. அது எழுதிக்கோங்க. இது சொல்லித்தர வரைக்கும் புரிஞ்சுதாடா ரெண்டு பேருக்கும்? குட்டி நோட்ல எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. எழுதிட்டீங்களா கண்ணம்மா? எழுதுங்க.
எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படி எப்படி கண்டுபிடிக்கணும் நான் சொல்றேன் கண்ணம்மா. இப்படி கொடுத்துருவாங்க ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர் ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ்னு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? 2:2 மேட்ரிக்ஸ். 2 ரோ 2 காலம், 2 ரோ 2 காலம். ஓகேவா? இப்போ இதுல வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் event I and xi is the payoff related to event I. இப்போ வந்து EV of t னா என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர்ல ஹாட் அண்ட் ஹியூமிடுக்கு 30 into 0.5 plus 300 into 0.5. ஓகேவாடா? செல்லிங் ஐஸ்கிரீம்க்கு 150 into 0.5 and 10 into 0.15. புரியுதா? 30 பேர் that is 30 பேர் இல்ல, சாரி, 30 rupees காஸ்ட் வந்து ஹாட் அண்ட் ஹியூமிட் அந்த இதுல டீ செல் பண்ணிருக்காங்க. ரெய்னி சீசன்ல 300 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. இது 30 300 ப்ராஃபிட். அதே மாதிரி 150 ரூபாய் ப்ராஃபிட் ஹாட் அண்ட் ஹியூமிட்ல செல்லிங் ஐஸ்கிரீம்ஸ்ல வந்திருக்கு. 10 ரூபாய் ப்ராஃபிட் தான் ரெய்னி சீசன்ல செல். அப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்றது என்னன்னா, என்னோட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ நான் எவ்வளவு எதிர்பார்க்கலாம் அப்படின்றது. அப்பனா என்ன அர்த்தம்? இதுலேருந்து இது பிளஸ் இதுலேருந்து இது, அதே மாதிரி இதுலேருந்து இது பிளஸ் இதுலேருந்து இது, அதான் 129. புரிஞ்சுதா? இதுதான்டா. இது வந்து 2 மார்க்ஸ்ல கேட்பாங்கடா. இட்ஸ் 2 மார்க்ஸ் கொஸ்டின், எம்சிக்யூ. வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம்னா விட்டுறாதீங்க. நல்லா படிங்க சரியா? நான் அதனால தான் வந்து குட்டி குட்டி சால்வ்டு கேசஸ் எல்லாத்தையுமே கவர் பண்றேன் உங்களுக்கு. எங்கேயும் மிஸ் பண்ண வேண்டாம். அது வந்துருச்சுன்னா நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணலாமே அப்படின்ட்டு. எப்பவுமே பண்ண பார்த்துக்கோங்க கடமா. விச் we there is any individual will choose the act which will give you the highest payoff. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பே ஆஃப் எது ஜாஸ்தியா கொடுத்துருக்கோ அதுதான் நார்மலா வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த கேஸ்ல வந்து பே ஆஃப் எது ஜாஸ்தின்னு பார்த்தோம்னா ஐஸ்கிரீம் தான் பே ஆஃப். அப்போ அதுதான் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சரியா? ஓகே கடமா, நான் இதோட முடிக்கிறேன். ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசல் ரிஸ்க், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இந்த குட்டனோட்ட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்களேன். எழுதிக்கோங்க, நான் வெயிட் பண்றேன். இதுவும் நோட் பண்ணிக்கோங்கடா. வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் த ஹோல் ஸ்கொயர். எழுதிட்டீங்களா செல்லாம்? ரெண்டுமே எழுதிட்டீங்களா? ஓகே. அப்புறம் இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்களேன். ஒரு நிமிஷம். இப்போ இந்த சம் சொல்லி தரேன்டா, ஒரு நிமிஷம் பாருங்களேன். 2 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு செல்லமா. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நிமிஷம். இப்போ ஜென்ரலா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசல், அந்த ஒரு இல்லஸ்ட்ரேஷன் எடுத்துறேன். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசல் அண்ட் ரிஸ்க் எடுத்துக்கும் போது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பாக்குறதுக்கு சில ப்ராபபிலிட்டின்ற ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் எடுத்திருக்காங்க. கரெக்டா? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசலோட ரிஸ்க் நார்மலா அசஸ் பண்றது எப்படின்னா, இட்ஸ் கால்ட் அஸ், அதோட வேரியபிலிட்டி எப்படி அசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, வித் ஹெல்ப் ஆஃப் 2 இம்பார்ட்டன்ட் டூல்ஸ். ஒன்னு வந்து தே வில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதுல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஒன்னு கண்டுபிடிப்பாங்கடா. ஓகேவா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ன்றது வந்து என்னன்னா, எவ்வளவு தூரம் அது வேரி ஆகிறது அப்படின்றது சொல்றதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்.
இந்த வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் ஆஃப் அ செட் ஆஃப் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் ஆர் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன்ஸ். டிஸ்பர்ஷன்ஸ்ன்ற வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எங்கேயாவது? ஞாபகம் வருதா? என்னமோ? இல்ல இல்ல காதுல விழல. சிவசங்கர் நீங்க பேசுறது காதுலயே விழல. சயின்ஸ்ல படிச்சிருக்கீங்க. ஓகே. இந்த வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் எதை பத்தி ஐடியா கொடுக்கும்னா வேரியபிலிட்டி ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் அபவுட் த மீன். ஓகேவா? ஹவு ஃபார் த மீன் ஒரு ஆவரேஜ் இருக்கும்லடா, அந்த ஆவரேஜ்ல இருந்து ரியாலிட்டி எவ்வளவு தூரம் லை ஆயிருக்குன்னு பாக்குறது தான் வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட. இதுதான் சிம்பிளா. இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ணோடது பாருங்களேன். ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசல் இருக்குறா, ரெண்டுமே 20% எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. பட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஏயோடது பாத்தீங்கன்னா 15%, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பியோடது பார்த்தா 9%. அப்போ எது வந்து ரிஸ்கியர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க, எதுல வேரியேஷன் ஜாஸ்தியா இருக்கு. சும்மா ஆன்சர்ஸ் மட்டும் விட்டுருங்க. 0.7 இருக்கு, இதுல 0.45 இருக்குடா. இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ப்ராபபிலிட்டியோடது, இது இது. அப்போ எதுல வேரியேஷன் ஜாஸ்தியா இருக்குடா, எது கிரேட்டரா இருக்கு வேரியேஷன்? அப்பனா அந்த ப்ராஜெக்ட் தான் ரொம்ப ரிஸ்க். அப்படி பண்ணிக்கணும். அப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இது அசஸ் பண்றதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா என்னன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ். நீங்க ஒரு ஃபார்முலா இப்போ எழுதுறீங்களா, அதுதான். ரெண்டுத்தையும் பார்த்துட்டு எது ஹையர் ரிஸ்கோ அதுதான் வந்து ப்ராஜெக்ட் ஏ இஸ் அ ஹையர் ரிஸ்க், அதுதான் that will be your recommendation. ஸோ எந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வேரியன்ஸ் ஜாஸ்தியா இருக்கோ அந்த ப்ராஜெக்டே தான் ரிலேட்டிவ்லி ரிஸ்கியர் ப்ராஜெக்ட். ஓகே, புரிஞ்சுதா? அவ்வளவுதான். இப்ப பார்க்கலாம் இல்லஸ்ட்ரேஷன் 2 பாருங்களேன். 2 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல 20, இதுல 15, இதுல 10. ப்ராஜெக்ட் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 20, இதுல ரிட்டர்ன் இதுல வந்து 10% கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் while the standard of its returns remains at 9%. இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்த்தோம்னா 15, அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து 20. அடுத்ததுக்கு 9 டிவைட் பை 10. அப்ப எதுல வந்து உங்களுக்கு ஹையர் வேரியன்ஸ் இருக்கு? அப்ப அதுதான் ரிஸ்கியர் ப்ராஜெக்ட். புரியுதா? ஹோம்ஒர்க்கா போடுறீங்களா அத? ஏய், இது கண்டிப்பா இந்த கொஸ்டின் இல்லாம மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் பேப்பரே செட் பண்ண மாட்டாங்கடா. வெரி 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 இம்பார்ட்டன்ட். illustration 1 and 2. சரி, இதெல்லாம் நான் வந்து சொல்லி தரேன். இதெல்லாம் வந்து நான் வெனஸ்டே வந்து எடுக்கிறேன் கண்ணம்மா, சரியா? மண்டே டியூஸ்டே வந்து ஆஃப் எடுத்துக்கிறேன் நானு. மண்டே டியூஸ்டே நீங்க உட்காந்துட்டு எல்லா ஹோம்ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ண முடியுமாடா டில் டேட்? உங்களுக்கு எப்படி? ஆ? பழசு ஏபிசி இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கவுண்டிங் பார்க்கணும் நீங்க. அந்த ஒரு டைம் அந்த பிரேக் எடுத்துக்கிறீங்களா ரெண்டு பேரும்? சிவசங்கரி, ஹவ் அபவுட் யூ கண்ணம்மா? ஓ, மண்டே லீவா? சூப்பர். ஸோ இந்த 3 days உட்காந்துட்டு நாளைக்கு ஒரு 2 சம் தான் கொடுக்க போறேன் டெஸ்ட்டுக்கு. நான் என்ன சம்முன்னு சொல்லிடுறேன், நல்லா பார்த்துட்டு வாங்க. போன வாரம் டெஸ்ட் முடிச்சிட்டீங்கல்ல ஸ்ரீதேவி, சிவசங்கரி? பெண்டிங்கா இருக்கா? முடிஞ்சிச்சா போன வாரம் டெஸ்ட்? சரி, ஓகே. நீங்க உங்களது ஓவரா ஸ்ரீதேவி?
எனக்கு ஒரு வாட்டி செக் பண்றீங்களா? ம். ஓகே. ஏய் நான் எந்த கொஸ்டின்ஸ் மொதக்கொண்டு சொல்லிடுறேன்டா. ஆனா நீங்க அத நல்லா ப்ரிப்பேர் பண்ணின்னு வந்துருங்க. ஓகேவா? ஒரே நிமிஷம்டா. எனக்கு இன்ஸ்டிடியூட்ல முந்தா நேத்தி ஒரு கொஸ்டின் சொன்னாங்க சஜஸ்டட்ல. ஒரே நிமிஷம் இருங்க. அத ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்ட்ல சொன்னாங்க. இந்த வாட்டி பேப்பர் ஈஸியோ ஸ்டேஜ் 2? எனக்கு என்னமோ ஈஸி மாதிரியே தோணுது. செல்லம் இந்த தான்டா. 4 டைப்ஸ் ஆஃப் இது இருக்குல்ல. ஒண்ணும் இல்ல. இந்த கொஸ்டினே அப்படியே படிச்சு நீங்க எழுதணும். எழுதுறீங்களா? இதுவும் இன்னொன்னு கொடுக்குறேன். நான் இப்ப கொஸ்டின் கூட கொடுத்துட்டேன். நீங்க படிச்சு பார்க்காம எழுதணும். ஓகேவா? கொஸ்டின் ஆன்சர் பேப்பர். ஏன்னா நீங்க வந்து இது கண்டிப்பா கம்பல்சரி கொஸ்டின். ஒரு நிமிஷம் இருங்க. நான் இங்கேயே போட்டுடுறேன். நான் இப்பவே கொஸ்டின் பேப்பர் கூட சொல்லிடுறேன்டா. இது ஒரு 4 கொஸ்டின் சொன்னாங்க. திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா வருதாண்டா அது. ஒரு நிமிஷம் இருங்க. நான் சொல்லிட்டேம்மா, ரொம்ப உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்கிறதுனால குட்டி குட்டி டாபிக்ஸ் செம்ம ஈஸியா இருக்கும் பாருங்க. செல்லம் இதுடா. கடமா கரெக்டா படிச்சிருவீங்களா? இன்னும் பிரச்சனை இருக்காதே. சொல்லித்தட்டமா இதை திருப்பி? ஆ ஓகே ஓகே. இல்ல ஏதாவது சேலஞ்ச் இருக்குன்னா சொல்லுங்க என்ன. எப்படியாவது நீங்க 2 பேர் இந்த வாட்டி ஷூரா கிளியர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஐ வில் சப்போர்ட் போத் ஆஃப் யூ.
ம். ஆனா இல்லஸ்ட்ரேஷன் 1 to 7 பாத்துக்கோங்கண்ணா. ஏன்னா அதுவும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம இது முடிச்சிடலாம். EVA ல இருந்து ஒண்ணு வருதுடா கண்டிப்பா. இது டிசிஷன் மேக்கிங் போயிடுச்சா? ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் இல்ல கேட்கவே இல்லையா அவங்க? ஓ அப்ப நான் கேட்கலன்னு நினைக்கிறேன்ல. இதோ இது டிசிஷன் மேக்கிங் வந்துருச்சுடா செல்லம். ஓகே கேட்கல அப்பன்னா. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஆனா ஓ அப்படியா? ஓ ஓ. பழைய சிலபஸ்ல இல்லல்ல இது. ஏய் ஆமாண்டா, கரெக்ட் 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 கரெக்ட். செல்லம், இதெல்லாம் ஒன் வேர்ட்லாம் பாத்துக்கோங்கடா. ஆஹ் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர் ஒன்லைனரா இருக்குல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி இது நல்லா பாத்துக்கோங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் படிச்சுக்கோங்க செல்லம். அப்புறம் எக்ஸாம்பிள் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங், அது உங்களோட ஓன் எக்ஸாம்பிள். ஸோ வாட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்? சரியா? நீங்க சூப்பரா பண்ணுவீங்கடா, எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நல்லா படிச்சு எழுதிருங்கண்ணா. வாட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்? அந்த ஃபயர் விட்டுறாதீங்க. ஓகேவா? குடுகுடுன்னு போயிடும் டைம். 4 times. நேரா வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் வந்து நீங்க கொஞ்சம் ஒரு ஒரு சைட் ஹெட்டிங்க்கும் 2 லைன்ஸ் எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனா இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லேருந்து ஏதாவது ஒன்று வரத்துக்கும் சான்சஸ் இருக்கு கண்ணா. ஏன்னா நியூ சிலபஸ்ல இப்பதான் பிக் பண்ணியிருக்காங்க. இல்லஸ்ட்ரேஷன்ஸும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இந்த சம் மட்டும் கொடுக்குறேன், எப்படி உங்களுக்கு பிக்கப் ஆகுதுன்னு பாருங்க. ம்,
இந்த சம் மட்டும் கொடுக்குறேன். பார்க்காம ட்ரை பண்ணுங்க படிச்சுட்டு. இது 1.5 2 3 4 5. இது 2 மார்க்ஸ் போதும்டா சரியா? இதெல்லாம் வந்து ஒரு இது 10 மார்க்ஸ். இதுவும் பெரிய கொஷின், இதுவும் பெரிய கொஷின். இது வந்து ஒரு 5 மார்க்ஸ். இல்லை இதுவுமே பெரிய கொஷின் தான். 5 மார்க்ஸ். What is responsibility accounting? Accounting. Example of responsibility accounting. On the responsibility report ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, what are the steps to be followed ல கரெக்டா? Followed in preparing the responsibility report. So ஓகேடா. நான் வந்து இது மண்டே நீங்க வெனஸ்டே மார்னிங்குள்ள அமிச்சிங்கன்னா ஓகே தான். டெஸ்ட் என்ன நல்லா படிச்சுட்டு சூப்பரா எழுதணும். ஓகேவா 2 பேரும்? ஸோ ஆல் தி பெஸ்ட் கண்ணம்மா, நல்லா பண்ணுங்க. நல்லா படிச்சுட்டு கொஷின்ஸ் நல்லா படிச்சுட்டு எழுதுங்க ஓகேவா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸும் எழுதியிருக்கோம். பார்க்கலாம், ஒரு திருப்பி ரிவிஷன் வருவோம்ல எல்லாம் முடிச்சுட்டு, அப்போ பார்க்கலாம். அமிச்சிட்டேன்டா இன்னைக்கு. கம்ப்ளீட்டட் பிஃபோர் வெனஸ்டே சரியா? வெனஸ்டே ஆஸ் யூஷுவல் நம்ம 10:30 பிட்வீன் 10:30 to 11 குள்ள கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வர மேஜரா வந்து டிசிஷன் மேக்கிங் தானே எடுத்தோம். அந்த ஃபைல்ஸே அமிச்சிடுறேன், இந்த ரெக்கார்டிங் அமிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் பெண்டிங் நீங்க முடிக்கலையோ சிவசங்கரி ஸ்ரீதேவி, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங்லேருந்து மார்ஜினல் காஸ்டிங்லேருந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் பட்ஜெட்ரி சரியா எல்லாமே ஆன்லைன் மேக்ஸிமம் பண்ண ட்ரை பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கு மேல டிலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கஷ்டம். இன்னொன்று இப்போ இது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் ஆரிஜின் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு நாள் உட்காந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு எனக்கும் ஈஸியாக இருக்கும். இது ஒரு 1 மந்த் கழிச்சு இது பெண்டிங் மேம் நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு ஐ வில் ஃபீல் கொஞ்சம் எங்கேயோ டிஸ்கனெக்ட் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். இன்னொன்று நம்மளும் ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாட் ஐ சஜஸ்ட் இஸ் try to complete all the pending homework scratch from marginal costing,
ஸ்டாண்டர்டு, பட்ஜெட்ரி, ட்ரான்ஸ்ஃபர் பிரைஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கவுண்டிங், ஏபிசி எல்லாமே. டவுட்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. பட் என்னோட ரெடி ஏரியாஸ்லாம் நான் மார்க் பண்ணியிருக்கேன். பட் என்னோட 2, 3 ஃபேக்கல்டீஸ் அவங்க லீவ்ல இருக்கிறதுனால என்னால இப்ப குடுக்க முடியல உங்களுக்கு ஆன்சர்ஸ். பட் ஷூர் அது நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவேன். ஓகேவாடா? ஸோ வி வில் மீட் ஆன் வெனஸ்டே மார்னிங். சரியா? தேங்க்யூ சிவசங்கரி. தேங்க்யூ ஸ்ரீதேவி. தேங்க்ஸ் கண்ணா. ம். பை பை. ஆ பைம்மா. அவரு ஆக்சுவலா கோயில் போயிருக்காரு ஸ்ரீதேவி எங்க ஹஸ்பண்ட்.